Hi friends, welcome to Burger to Buy Some channel. Summer ஆரம்பிச்சிருச்சுங்க. வெயில் செம்ம அடி அடிக்குது வெளியே. நம்ம வந்து நல்லா கூல் பண்ணணும், நம்ம உடம்பு கூலாக வச்சுக்கணும், அதே சமயத்தில் டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வெளியில் வாட்டர்மெலன் வித்துட்டு இருந்தாங்க. ஒரு கிலோ 15 ரூபா 20 ரூபான்னு விற்கிறாங்க. ஸோ அதில் ஒரு பெரிய வாட்டர்மெலன் வாங்கிட்டோம், 4.5 கிலோ கொண்ட ஒரு வாட்டர்மெலனை. ஸோ அதில் பாதிக்கும் கொஞ்சம் கம்மியாக கட் பண்ணி ஜூஸ் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க 2 பெரிய கிளாஸ் ஜூஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வீட்டில் ஜூஸர் இருக்குது, அதில் ஜூஸ் போட்டு நம்ம இப்போ குடிக்க போகிறோம். நார்மலாக வாட்டர்மெலன் ஜூஸில் வந்து சக்கரை வேணும்னா தான் போடுவாங்க, ரொம்ப கம்மியாக தான் போடுவாங்க. நாங்கள் கொஞ்சம் நிறைய தித்திப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா சுகர் போட்டு இந்த வாட்டர்மெலன் ஜூஸை குடித்தோங்க. அதாவது சுகர் வந்து போடணுன்னு அவசியம் கிடையாது. வாட்டர்மெலன் ஜூஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நார்மலாகவும் ட்ரை பண்ணலாம். கடையில் போனீங்கன்னா இந்த வாட்டர்மெலன் ஜூஸ் உங்களுக்கு 30 ருபீஸ் இல்லை 40 ருபீஸ் கொடுக்குறாங்க. பட் நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் வீட்டிலே இந்த ஜூஸர் வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஜூஸ் போட்டு குடிச்சிடலாங்க. ஸோ நல்லா கட் பண்ணியாச்சு. இப்போ ஜூஸர் அதாவது மிக்சியில் போட்டு அடிக்க போகிறோம் அந்த ஜூஸரை. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸ் வந்து உடனே ரெடி ஆகிடுங்க. கரெக்டாக என்னடா இதில் வந்து இந்த கொட்டையில் எடுக்காமல் போட்டிருக்கோமே அப்படின்னு யோசிக்காதீங்க. அதெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணணும், அது ஒரு ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் இருக்குது. அது பெரிய வடிகட்டி வச்சு அழகாக ஃபில்டர் பண்ணுருவாங்க. அது இந்த வாட்டர்மெலன் ஜூஸ் நான் குடிக்கும்போது வேறு லெவலில் ஃபீலாக இருந்துச்சு. ஏன் இதெல்லாம் வந்து விலாகாக போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு ஈஸியான ப்ராசஸ். நீங்கள் உங்கள் வீட்டில் ஜூஸர் இருந்ததுன்னா ஈஸியாக நீங்களே ஜூஸ் போட்டு எல்லா வகையான ஜூஸையும் குடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விலாகு. அது இல்லாமல் சம்மருக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோங்க. இதில் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சக்கரை நிறைய போட்டதுனால இது வாட்டர்மெலன் பாயசம் மாதிரி இருந்ததுங்க. செம்ம தித்திப்பு, அவ்வளோ தித்திப்பாக குடித்தோம். ஸோ இப்போ அந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் தான் பார்க்குறீங்க. இதில் வந்து வெறும் ஜூஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த தேவையில்லாத அந்த அன்வான்ட் திங்ஸ்லாம் வந்து இதிலே ஃபில்டர் ஆகிடும். அன்வான்ட் திங்ஸ் இந்த சென்ஸ் அந்த என்ன சொல்கிறது, அந்த கொட்டை ஃபில்டர் ஆகிடும் ஓரளவு இந்த ஜூஸில். அதுக்கப்புறம் அந்த ஜூஸை குடிக்கும்போது வேறு லெவலில் இருக்கும். அது இல்லாமல் வாட்டர்மெலன் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுனால நல்ல ஜில்லுனே இருந்தது. ஆனாலும் ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் குடித்தோம். வேறு லெவலில் டேஸ்ட் இருந்ததுங்க. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் வாட்டர்மெலன் வாங்கி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுக்கு 2 பெரிய கிளாஸ் வந்துச்சுங்க. அந்த 2 பெரிய கிளாஸையும் உங்களுக்கு காட்டுறேன். அதை தாண்டி ஒரு 1/4 கிளாஸ் சின்ன கிளாஸும் வந்ததுங்க. இது மாதிரி ஜூஸ் நீங்கள் வீட்டில் போட்டு குடிச்சிங்கன்னா உங்கள் பாடி டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் ஃபிட்டாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வாட்டர்மெலன் ஜூஸில் கெடுதல் எதுவுமே கிடையாது. ஆனால் உங்களுக்கு கோல்டு இருக்குது அது மாதிரி இருந்தால் இந்த ஜூஸை ட்ரை பண்ணாதீங்க. அதேமாதிரி வெயிலில் போயிட்டு வந்து நல்ல வேர்வையில் இந்த ஜூஸ்லாம் குடிக்காதீங்க. அதுவும் ஜில்லுன்னு குடிக்கவே கூடாதுங்க, அதையும் சொல்லிடுறேன். ஆனால் வாட்டர்மெலன் ஜூஸ் நீங்கள் குடிக்கலாம். இந்த சீசனலில் வர ஒரு ஃப்ரூட் தான். ஸோ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த 2 கிளாஸில் தான் வந்து அந்த ஜூஸ் இருந்தது. ரொம்ப பெரிய கிளாஸ் தாங்க இது. ஒயிட் வியூவில் பார்க்கும்போது உங்களுக்கு கிளாஸோட சைஸும் தெரியும். 2 பெரிய கிளாஸ், அது இல்லாமல் ஒரு சின்ன கிளாஸில் கால்வாசி அதுவும் வந்தது. ஸோ 2 பெரிய கிளாஸில் எடுத்தது உங்களுக்கு இப்போ நான் காட்டுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜூஸ் வச்சுருந்தோம். 2மே பெரிய கிளாஸுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ஜூஸ் இருந்தால் அது மாதிரி வாட்டர்மெலன் ஜூஸ் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.